இருக்கா? டான்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா? அப்படி எல்லாரும் சேர்ந்து கை தட்டுங்க பார்க்கலாம். நாங்க தான் கொடை பிடிச்சிட்டு இருக்கோமே. அடடா, இவ்வளவு சூப்பரா கையை தட்டுறீங்க. இப்படித்தான் ஒவ்வொரு பாட்டு முடிஞ்சோடனையும் நல்லா கையை தட்டி சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா கையை தட்டி சிரிச்சு சந்தோஷமா இருந்தோம்னா தான் உடம்புல எந்த வியாதியுமே இருக்காது. கை தட்டாம இருந்தாக்க வியாதி இருக்குன்னு அர்த்தம்ங்க. ஓஹோ, இந்த கை தட்டுறாங்கல்ல அவங்க எல்லாம் முறைச்சு குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் வியாதி முத்திருச்சுன்னு அர்த்தம். ஓஹோ, நம்ம ஊர்ல அப்படி எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால ஒவ்வொரு பாட்டு முடிஞ்சோனையும் அப்படி நல்லா கையை தட்டி சிரிச்சு சந்தோஷமா இருங்க. இது நம்ம ஊரு திருவிழா, நாம தான் கொண்டாடணும். அப்படி மழை பெய்யறதையும் பொருட்படுத்தாம எவ்வளவு அழகா இருந்துறாங்க. ஆமா, இவங்களுக்காக ஒரு பாட்டு பாடலாம். என்ன பாட்டு பாட போறீங்க? பக்தி பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அடுத்து இன்னொரு பக்தி பாட்டு பாடலாம். என்னங்க நீங்க வேற, நாங்க எங்களுக்கே வெறுப்பாயிச்சுங்க. எத்தனை பக்தி பாட்டு பாடுறது? சிவனை பத்தி பாடியாச்சு, முருகனை பத்தி பாடியாச்சு, மாரியம்மனை பத்தி பாடியாச்சு, விநாயகரை பத்தி பாடியாச்சு. இனிமேல் கருப்பசாமி பாட்டு லாஸ்ட் பாட்டு தான். கச்சேரி முடிய போதுதான் கருப்பசாமி பாட்டு. வேற என்ன பாட்டு இருக்குது? பக்தி பாட்டு பாருங்க. அக்கா கிட்ட கேட்டு வர பாருங்க. கல்யாணம் ஆயிடுச்சாக்கா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சா இன்னும் ஆகலையா? ஆகலன்னா என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? இப்ப பாருங்க அந்த அக்கா சொல்லுவாங்க பாருங்க. அக்கா கல்யாணம் ஆயிடுச்சா இன்னும் ஆகலையாக்கா? ஆயிருச்சு. பத்தியா? ஆயிருச்சா? ஏன்னா கல்யாணம் ஆனவங்க முகத்துலதான் இவ்வளவு ஒரு அழகு இருக்கும். அடேங்கப்பா. ஆமாங்க, அப்படி சிரிச்ச முகத்தோட இப்படி எவ்வளவு அழகா ஸ்ரீதேவி மாதிரி இருக்காங்க. ஸ்ரீதேவி மாதிரி இருக்காங்களா? ஆமா. ஏன்னா இப்ப கல்யாணம் ஆனவங்களுக்காக தான் இந்த பாட்டு பாடுறோம். ஆனவங்களுக்காக என்ன பாட்டு? மாமாவுக்காக வீட்டுல போயிட்டு பாட்டெல்லாம் பாடுவீங்களாக்கா? பாடுவீங்களா பாட மாட்டீங்களா? அவருக்கெல்லாம் சோறு போறதே பெரிய விஷயம். பாட்டெல்லாம் வேற பாட்டெல்லாம் பாட மாட்டாங்க. புனிய வச்சுட்டு மட்டார் தலை பரோட்டில 4 போடு வேணாலும் போடுவாங்க, பாட மாட்டாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பாட்டெல்லாம் பாடணும். இன்னைக்கு நான் நம்ம ஊருக்கு வந்து நம்ம மேலூருக்கு வந்துட்டு எப்படி பாடணுங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். நாளைக்கு காலையில மாமாவுக்கு முன்னாடி நின்று இந்த பாட்டை பாடுங்கக்கா, உங்களுக்கு லவ் மட்டும் எவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது மட்டும் பாருங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்னங்க? கல்யாணம் ஆன ஆளுங்க காலையில போயிட்டு அவங்க உங்க வீட்டுக்கார பார்த்து நீங்க சொல்லி கொடுக்குற பாட்டை பாடிடுவாங்க. சரி. கல்யாணம் ஆகாத ஆளுங்க யாரை பார்த்து பாடுவாங்க? உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகலையா? இல்லையே. எப்படி ஆகும்? இதே கேள்வி எனக்கு இருந்துச்சு. ஏன் சார்பா தம்பி கேட்டதுல சந்தோஷம். எங்க 2 பேருக்குமே ஆகல. எப்படிங்க ஆகும்? இல்ல எப்படியாச்சும் ஆயிரும். வேற ஒண்ணு கல்யாணம் ஆனவங்க அவங்க வீட்டுக்கார நினைச்சு பாடுவாங்க. கல்யாணம் ஆகாத உங்களுக்குன்னா அப்படி ஒரு ஆளு இருப்பாங்க. எங்களெல்லாம் வீட்டுக்காரன் நினைச்சு யாராவது பாடுவாங்க. ஆமா, நாளைக்கு பாடுவாங்க பாருங்க. உங்களுக்கு நான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிரும். ஆமா.
பகலு கச்சேரி நைட்டு கச்சேரின்னு ஊரு பூரா திரியற காணான்னு அவர் அங்க வீட்டுல என்ன வேலை பாக்குறாருன்னே தெரியலங்க. ஆமா, அதான் ஆளை விட்டுட்டே வர்றது கிடையாது. எங்க போனாலும் கையோட போட்டு கொண்டு வந்துடுறது. அப்பதானே எங்களுக்கு லவ் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். நாளைக்கு நீங்க அடடா காத்து பயங்கரமா இருக்கு. நாளைக்கு நீங்க புதுக்கோட்டை இப்படி பக்கத்துல எங்கேயாவது போவீங்க பத்தீங்களா, எங்க போனாலும் மாமாவை கையோட போட்டு கொண்டு போயிருங்கக்கா. அப்பதான் உங்களுக்கு லவ் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிரும். இல்லைன்னா வேற பக்கம் எங்கிட்ட அது மாறிடும்க்கா. சரியா? நம்ம ஊரு